ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க இருக்கிற எக்ஸாம் ஆர்ஆர்பி ஏஎல்பியோட சிபிடி 2, அதாவது ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கும் நாளைக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் ரிசல்ட் நல்லா வரும். சரிங்களா? ஓகே, நான் வந்து இந்த வீடியோவில் வந்து புதுசாக எதுவும் டாபிக் சொல்ல போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு நல்ல அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க என்னென்ட்டு. ஓகே, இது எப்படி நம்ம இந்த எக்ஸாமை வந்து எதிர்கொள்ளலாம்? ஓகேங்களா? ஸோ நான் அந்த சொல்ல போகிற விஷயம் மூணு தான். ஒன்று தேர்வை எதிர்கொள்ளும் முறை, இன்னொன்று மைண்ட் ஃப்ரெஷ்னஸ், இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட். இந்த மூணையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க, சரியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நாளை எக்ஸாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தேவையான மார்க்ஸ் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்ட் ஏ பார்ட் பி அந்த ரெண்டு கான்செப்ட்டும் சொல்லிடுறேன். ஸோ பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பிரேக்குங்கிற ஒரு டைமிங் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ ரெண்டு எக்ஸாமும் வந்து கண்டினியூட்டியாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரேக்குமே இருக்காது. ஸோ நீங்கள் 150 மினிட்ஸ் கண்டினியூட்டியாக தான் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரே எக்ஸாம் தான். பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது வந்து ஒரு பகுதி தானே தவிர அது வந்து தேர்வு 2, தேர்வு 1, தேர்வு 2 அந்த மாதிரிலாம் பிரிக்கலை. சரிங்களா? ஸோ பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது ஜஸ்ட்டு தேர்வு 1 தான். அதுக்குள்ளே பகுதி 1 பகுதி 2 சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, பார்ட் பி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு 35லேருந்து 40 மார்க்ஸ் எடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க, ஏஎல்பியோட சிபிடி 2 பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டி வேணால் இருந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன காஸ்ட்டாக வேணால் இருந்துக்கோங்க, உங்களுக்கு வந்து காஸ்ட்டுக்குள்ளே மார்க் வந்து குறையிறது கூட்டுறது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே யூஆர் தான். சரிங்களா? அதாவது ஜென்ரல் கோட்டா தான். ஸோ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜென்ரல் கோட்டாவுக்கு என்ன மார்க் வேணுமோ அதை தான் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா பார்ட் ஏ, ஓகே, பார்ட் ஏ வந்து ஒரு 65 மார்க்ஸ் மேலே எடுங்க. பார்ட் பி வந்து ஒரு 35 to 40 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எய்ம் வந்து நீங்கள் வந்து மினிமம் 35 மார்க் பார்ட் பியில் வைக்கணும். ஸோ அதே மாதிரி பார்ட் ஏ வந்து 65 மார்க் மேலே வைக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் 65ங்கும் போது இங்கே வந்து அவுட் ஆஃப் 100க்கு இங்கே வந்து 75க்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் வந்து பார்ட் ஏல 65 மார்க் எடுக்கணும், பார்ட் பியில் வந்து 35 மார்க் எடுக்கணும். இது அங்கே உள்ள சிலபஸ் கான்செப்ட். ஓகேங்களா? இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கியோட நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற கான்செப்ட்லாம் ஓவர். சரிங்களா? ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து போய் ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகே, 22, 23 உள்ளவங்க வந்து அதுக்கு அடுத்து 2 நாள் டைம் எடுத்து படிச்சுட்டு எழுதுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட மெயின் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரெஷ்னஸ். ஓகேங்களா? அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். தேர்வை எதிர்கொள்கிறது வந்து நம்ம வந்து படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி நம்ம தேர்வை எதிர்கொள்கிறது உறுதி. அது எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையிலங்கிறது வந்து புயலே வந்தாலும் மறப்போகிறது கிடையாது. ஸோ கன்ஃபார்ம்டு எக்ஸாம் கன்ஃபார்ம்டு தான். ஸோ நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம்? நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து நான் வந்து நிறைய கான்செப்ட் படிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு போய் நீங்கள் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? இல்லை நான் இன்னும் படிக்கல, அதை படிக்கணும் இதை படிக்கணும், எனக்கு அதில் கேட்டுருவாங்களோ இதில் கேட்டுருவாங்களோ ஒரு பயத்தோடு போய் எதிர்கொள்ள போகிறீங்கிறது தான் விஷயமே. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எதை படிச்சிருக்கனோ அதுவே எனக்கு போதும். நான் படித்த விஷயத்த தெளிவாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் சிலபஸில் பாதி, ஓகே, நான் ஒரு வந்து 100 கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நான் ஒரு 85 கான்செப்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த 85யுமே கிளியரன்ஸ் பண்ணுங்கள் இந்த டைமில். சரிங்களா? ஸோ மிச்சம் இருக்க புதுசாக உள்ள அந்த 15 டாபிக்ஸ் உங்களால் நீங்கள் பார்க்க முடியல விட்டுருக்கீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அதை நீங்கள் இப்போ கான்செப்டில் போட்டு எடுத்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் குழம்பிகிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல நிறையா சிலபஸ் இருக்குது. ஸோ சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி விட்டுருப்பீங்களோ இல்லை உங்களுக்கு டஃப்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸ் வந்து இப்போ எடுத்து கிண்டி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த டைம் வந்து ஒரு கோல்டன் டைம். சரிங்களா? ஒரு ஒரு தங்கம் மாதிரி தான் உங்களுக்கு இந்த நேரத்தில். ஸோ இந்த நேரம் மட்டும் இல்லை, நாளைக்கு காலையில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே புக்கெல்லாம் மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக படிச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் படிக்கிற விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. பட் அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம நேற்று ஒரு 1 வீக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அது ஒரு டிம் ஆயிரும். சரிங்களா? ஒரு 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 கரெக்டான ஒரு ஃப்ரெஷ்னஸில் இல்லாமல் ஒரு டிம்மான மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னக்கூட்டியே புக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது போதும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் எதிர்கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதிலேருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போங்க. சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் கால கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறீங்க. பார்த்தோன்னா என்னப்பா இது ஃபஸ்ட்டு கொஸ்டினே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்செட் ஆகிடாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ராப்ளமாக ஒரு ஒரு 1 டைமுக்கு ஒரு 2, 3 தடவை வாசித்து பாருங்கள். முடியலையா அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுங்க, அடுத்த கொஸ்டின் போயிருங்க. சும்மா அதிலே உட்காந்துருந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு எப்படியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உளவியல் பகுதி தான். சரிங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ் அல்லது மேக்ஸ் இந்த 2 கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ்குள்ளே இருக்க போகுது. ஸோ இது ஒரு 25, இது ஒரு 25 இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் இந்த லாஜிக்கல் விஷயத்துக்கு தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரிங்களா?
உண்மை அதுதான் ஓகேங்களா. ஸோ மிச்சம் உள்ளது பார்த்தீங்கன்னா 40 மார்க் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், 10 மார்க் வந்து ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த 10 மார்க் வந்து பிரச்சனையே இருக்காது. மினிமம் ஒரு 5 மார்க் வந்து நம்ம ஓகே இது யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். மிச்சம் 5 மார்க் வந்து எங்கேருந்து கேட்டுருக்காங்கிறது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 10 மார்க் வந்து ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இந்த 40 மார்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்க மெத்தடை பொறுத்து நம்ம இதுவும் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்காது சரிங்களா. ஸோ டைம் எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜிகே, 25 மேக்ஸும் 25 ஆட்டிடியூடும் தான் சரிங்களா. ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் நம்ம வந்து டைம் அதிகமாக சாப்பிடக்கூடிய விஷயம். இந்த 2 கான்செப்டை வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த 2 கான்செப்டை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா 25 கொஷின்ஸ் மேக்ஸில் இருக்கா, ஓகே இதெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் ஆன ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு வந்து 20 கொஷின் நான் வந்து பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணிடலாம், எனக்கு 5 கான்செப்ட் வந்து இப்போ சரியாக தெரில, 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குன்னா 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலான்னு தோணுச்சுன்னா 20மே பர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்கணும் சரிங்களா. ஒரு 100% சொல்ல தெரியணும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா நெகட்டிவ் மார்க்குங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நம்ம நினைப்போம் 100 கொஸ்டினே அட்டன் பண்ணுறோம், நமக்கு நெகட்டிவானாலும் சரி பாசிட்டிவானாலும் சரி நம்ம வேலையை வாங்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 100 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுற கேட்டகரி வந்து நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டே கான்செப்டில் தான் போகணும். ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி மார்க் கட் ஆஃப் மார்க் தேவையான அளவுக்கு கிட்ட நெருங்கிட்டோம், பர்ஃபெக்ட் ஆன்சரை கொடுத்து கொடுத்து ஒரு 65 மார்க் வரைக்கும் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக திங்க் பண்ணி மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு 100 கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது சரிங்களா. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 10 கொஸ்டின் மேலே ஒன்றுமே தெரில, 100 கொஸ்டின் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் 100 கொஸ்டினுமே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்ச மெத்தடில் சால்வ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க சரிங்களா. ஸோ இதுதான் அந்த விஷயம் சரிங்களா. ஸோ இந்த 2 கான்செப்டில் நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் கூட தான் செய்யும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான மார்க் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 100 கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது பர்ஃபெக்ட் ஆன்சரோ அதை மட்டும் எழுதுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ரகம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெண்டாவது ரகமாக இருந்தீங்க, எனக்கு வந்து 30 கொஸ்டின் மேலே தாண்டலாம், எனக்கு கட் ஆஃப் எப்படியும் 60 மேலே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அது வந்து தப்பு கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ டைம் வந்து நீங்கள் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் 150 மினிட்ஸில் நீங்கள் 90 நிமிஷம் வந்து பார்ட் ஏ எழுதுவீங்க சரிங்களா. ஸோ 90 நிமிஷத்தை வந்து நீங்கள் 100 கொஸ்டின் எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஒரு 30 செகண்டில் ஒரு கொஸ்டினை என்ன ரீட் பண்ண முடியுமோ இல்லை நீங்கள் கெஸ் பண்ண முடியுமோ அந்த கான்செப்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே எனக்கு இந்த 30 நிமிஷம்லாம் வேலைக்கு ஆகாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் மேக்ஸும் இன்டெலிஜென்ஸும் உளவியல் பகுதியும் சேர்ந்து 50 கொஸ்டின்ஸ், இந்த 50 கொஸ்டின்ஸுக்கும் 60 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் 10 செகண்ட் இந்த ரேஞ்சில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து உள்ள 50 மினிட் கொஸ்டின்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து ஓவரால் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஏன் அந்த அடுத்த 50க்கு 30 மினிட்ஸ் சொல்கிறேன்னா அது வந்து டைம் அதிகமாக எடுக்காது சரிங்களா. ஃபஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் தான் டைம் அதிகமாக எடுக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் ஓகே இது போதும். மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் சொல்லி நான் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து நைட்டு படிக்கிறேன் ப்ரோ, நான் வந்து 2 மணி வரை படிக்கிறேன், 3 மணி வரை படிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஓகே அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்லேயும் ஸ்டோர் ஆகணும் பார்த்தீங்களா. என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு சிபியூ இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா நம்ம அந்த சிபியூ வந்து நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்காக நம்ம வந்து ஃபேனோ அல்லது ஏசியோ யூஸ் பண்ணுவோம் அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அது எதுக்கு, அதை வந்து கூல் பண்ணணும், அப்படி இல்லைனா அதை ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்படி ரெண்டில் ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் அந்த சிபியூ வந்து ஹேங்க் ஆகாமல் ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இதே தான் மனித மூளைக்குமே நம்ம பிரெயினுக்குமே அதே கான்செப்ட் தான். அதுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப்பிங் கண்டிப்பாக தூங்கியிருக்கணும் சரிங்களா. நாம் என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலையில் எக்ஸாம், நாளைக்கு காலையில் 7 மணிக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு தான் தூங்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் முடிவோடு இருப்பீங்க. அவங்களாம் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி தூங்காமல் போயிட்டு எக்ஸாம் எழுத போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போயிட்டு நீங்கள் 2 கொஸ்டின் நீங்கள் திங்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்டு வந்து சோர்வாயிரும். தூக்கமின்மை காரணமாக சோர்வாயிடுச்சு டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்கள் யோசிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு டெத் மோடு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பிரெயின் வந்து ஒர்க்கே ஆகாது, ஒரு மாதிரி பிளாங்கான மோடில் உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நிலமையை வந்து நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்காதீங்க. நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் தூங்கிக்கோங்க சரிங்களா. ரொம்ப டைமில் நீங்கள் தூங்கணும்னு சொல்லலை, நீங்கள் படிங்க, முடிஞ்சளவு படித்தது போக மிச்சம் டைம் எவ்வளோ நாளும் சரி தூங்குங்க, நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு காலையில் நல்லா சாப்பிட்டு போங்க சரிங்களா. ஸோ சாப்பாடும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா. சேம் டைம் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சிக்கோங்க சரிங்களா. ஸோ தண்ணி குடிச்சிட்டு படிங்க, அதுவும் நல்ல விஷயம் தான் சரிங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதுங்க. ஸோ ஏதாவது எக்ஸாம்ஸில் வந்து அ இந்த மாரி கான்செப்ட்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க, இல்ல அதாவது இந்த கான்செப்ட்லாம் சரியில்ல அப்படிங்கிற மாரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா குரூப்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுட்ஸ்ன்னு சொன்ன உடனே கண்ணாடி நான் போடுவேன் ப்ரோ, எனக்கு இது பிரச்சனையா? அப்புறம் நான் அதாவது நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்குள்ள டவுட் இப்போ நாளைக்கு நடக்கப்போற இந்த எக்ஸாம் டவுட்ட மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சும்மா தேவையில்லாம அதுக்கு அடுத்த ப்ராசஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அந்த கான்செப்ட்லாம் இப்போ போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் இப்போ தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1 வீக், நெக்ஸ்ட் 3 டேஸ் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுதான். இந்த எக்ஸாமை எப்படி நம்ம கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்குண்டான ஆட்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்குறது அதுதான் நீங்கள் இப்போ மைண்டில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா சொல்லிட்டு நீங்கள் வந்து வேறு எதையும் நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா நீங்கள் வந்து குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு தனியாக ப்ரைவேட்டில் கூட நீங்கள் சேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை மேக்ஸிமம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அது ஓகே தான், ப்ராப்ளம் தான். ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.